ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம வந்து ஸ்டிக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் வந்து லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டருக்கு நான் வந்து ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரை நான் சுற்றுற மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ஸ்டிக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து சுருட்டிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து சுருட்டி வந்து எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஆல்ரெடி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் நம்மளுக்கு டோட்டலாக 10 ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வச்சு அசம்பிள் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து பிங்க் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் 6 x 6 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு ஹார்ட்டு போட்டுக்கலாம். ஹாஃப் ஹார்ட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து மடக்கி வந்து எடுத்திருக்கேன். இதுக்கான ஹாஃப் ஹார்ட்டு போட்டாலே நம்மளுக்கு வந்து ஃபுல் ஹார்ட் வந்து கிடச்சிடும் கட் பண்ணால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வந்து ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டுட்டேன், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் வந்து நல்லா டார்க் கலர் பேப்பர் தான். நான் வந்து கடையில் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வந்தேன். ஒரு பேப்பர் வந்து 2 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. கலர் செம்மையாக இருந்தது, பாருங்கள். கலரை நீங்களே செம்மையாக இருக்குது. ரெட் கலர் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் பிங்க் கலர், ஓகேங்களா? கட் பண்ணி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு அழகான ஒரு குட்டி லிட்டில் ஹார்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து இதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஒயிட் கலர் பேப்பரை இப்படி கட் பண்ணி நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணாமல் ஒரு ½ இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது இதை நம்ம வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹார்ட்டு இதில் வந்து பண்ணணும் இல்லை, ஸ்டார் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம், எதுனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இந்த கலர் வந்து கையில் வந்து சாயம் பிடிக்குது, உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேவா? அவ்வளோ சீக்கிரத்தில் மங்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வச்சு வந்து ஒட்டிக்கிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து கம்மை போட்டு பேஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இங்கே இதை வந்து கம் போட்டு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபெவிகால் போடலாம், நீங்கள் வந்து ஹாட் க்ளூ போடலாம், ஃபெவிபான் போடலாம், எதுனாலும் போடலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து ஃபெவிகாலே வந்து போட்டுக்கிறேன், சரிங்களா? போட்டுட்டு வந்து ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீட்டபிளாக வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி வந்து லென்த்தாக வந்து A4 ஷீட் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வச்சு இதில் நீங்கள் வச்சு இப்போ இதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 x 6 சென்டிமீட்டருக்கு இந்த பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும், சரிங்களா? இது இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு டிசைன் வந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து பிடிச்ச டிசைனு. அதில் வந்து வெறும் ஒரே ஒரு பெட்டல் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பெட்டல் வந்து வந்திருக்குன்ட்டு. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக பெட்டல்ஸ் வந்து இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, ஓகேங்களா? வாங்க, இது இப்படி எனக்கு வந்து ஃப்ளவர் இப்படி வந்து கிடச்சிருக்கு, சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஒரு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நடுஸில் கட் பண்ணிவிட்டு கம்மை போட்டு இதை நீங்கள் வந்து ஒட்டணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கம் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கம்மை இதை வந்து வச்சிடுங்க, சரிங்களா? ஓகே,
இப்போ வந்து வச்சாச்சு. அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்கு. நடுஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோனை வச்சுக்கலாம். நான் வந்து பீட்ஸ் வச்சுக்கிறேன். அது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லி வந்து காமிச்சேன். சரிங்களா? இப்போ நான் வந்து பீட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் வந்து இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். சரிங்களா? ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். நான் அது வந்து ஸ்டிஃபாக வந்து நிற்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஓகேங்களா? ஓகே பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணிட்டேன் பாருங்கள். ஓகே, இது வந்து 7x7 இன்ச்சு, சாரி 7x7 சென்டிமீட்டர். இதுவும் 6x6 சென்டிமீட்டர். இது வந்து 5x5 சென்டிமீட்டர். எல்லாத்துலேயும் நான் வந்து 2 வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு வந்து அசம்பிள் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? அசம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து கஷ்டம். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அசம்பிள் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன் என்னெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள். ஓகேங்களா? உங்கள்கிட்ட நான் வந்து எல்லாத்துலேருந்து சொல்லிடுறேன். ஹார்ட் வந்து 3 இந்த மாடலில், வேறு 1 வந்து இந்த மாடலில் பண்ணி வச்சுருக்கேன். 7x7 சென்டிமீட்டர் ஃப்ளவர் 2, 6x6 சென்டிமீட்டர் ஃப்ளவர் 2, 5x5 சென்டிமீட்டர் ஃப்ளவர் 2. அது வந்து ஒயிட் கலரில். நெக்ஸ்ட்டு மொத்தமாக நம்மளுக்கு வந்து எத்தனை ஸ்டிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுது. சரிங்களா? இங்கே பண்ணி வச்சுக்கோங்க. 9 ஸ்டிக்ஸு. சரியா? நான் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து ஈஸியாக ப்ரிப்பராக நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு இது எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிடலாம். ஓகே, ஃப்ளவர்ஸே அங்கே போயிடு. ஸ்டிக்ஸு நீங்கள் வந்து ஓகே, இப்போ ஸ்டிக்ஸை நம்ம இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு தனியாக ஒரு 4 ஸ்டிக்ஸு தனியாக எடுத்து வச்சுக்கோல, அந்த எல்லா ஸ்டிக்ஸையும் நம்ம சேர்த்து 2 ஸ்டிக்காக நம்ம வந்து ஒட்டி வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தாலே புரியும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பாருங்கள். நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 2 ஸ்டிக் இப்படி வந்து ஒட்டியாச்சு. இப்போ இன்னும் 2 ஸ்டிக் இருக்குது. இதே நம்ம வந்து ஒட்டிடலாம். கொஞ்சம் சத்தக்காலம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் எடிட் பண்ணாலும் முடிஞ்ச அளவு நான் வந்து பண்ணுறேன். ஓகே, இதை நான் வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து ஒட்டியாச்சா. இப்போ இது கொஞ்சம் நேரம் காயிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நீட்டபிளாக. ஓகேங்களா? இப்படி கிராஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வச்சு வந்து செட் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் வந்து அப்படி வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இடத்துல நீங்கள் வந்து கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதை வச்சு நீங்கள் இப்படி வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக வந்து வச்சு காயட்டும். இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி பின்னாடி பேக் சைட் திருப்பி போட்டு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது காயட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு காயட்டும். 5 மினிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்து காஞ்சிட்டு இப்போ நான் இதை வந்து பேக் சைடு வந்து திருப்பி வந்து போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து திருப்பி போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து ஒரு இது நான் வந்து கட் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். A4 சீட்டு தான் கட் பண்ணி வந்து ஒட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் இது வந்து காஞ்சிட்டு அப்படின்னா ஒட்டிக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன். நல்லா வந்து காஞ்சிட்டு ஸ்டிஃபாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து பேக் சைடு திருப்பி போட்டு ஒரு பெரிய ஹார்ட் வந்து பண்ணி வச்சுருந்தோம்ல,
இதை நம்ம இதில் வந்து ஒட்டி வச்சுக்குவோம். உங்களுக்கு வந்து எந்த அளவு லென்த் வந்து வேணுமோ அந்த அளவு நீங்கள் விட்டு வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஓகே, பட் அழகாக தான் இருக்குது. ஓகே, இதை நான் வந்து திருப்பி விட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுவும் கட் பண்ணியாச்சு. இன்னும் இது வந்து இந்த ஹார்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விழாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு A4 சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து நான் வந்து ஒட்டி கொடுக்குறேன். இது வந்து அழகாக நடுசில் வந்து ஒட்டி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக் எடுத்து இந்த சைடு நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி வந்து விட்டுக்கோங்க கம் அப்ளை பண்ணி. ஓகே, இதை ஒட்டி முடிச்சாச்சு. இப்போது வெளியே வந்து எக்ஸஸாக தெரியும்ல, அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்துக்கலாம். எதுக்கு அளக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து எத்தனை இது மார்க் பண்ணி விட்டுருக்குமோ அதை வந்து அந்த சைடில் அது மாதிரி சேமாக விடணும். 2 சென்டிமீட்டர் விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் 2 சென்டிமீட்டர் விட்டு ஒட்டிக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வந்து ஒட்டும் போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டிக் எடுத்து இந்த சைடு மார்க் பண்ண இடத்துல கம் அப்படியே பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோம் மாதிரி வந்து கிடைக்கும். பட் இது நான் வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக கட் பண்ண ஒட்டிட்டேங்கிறதுனால கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி வந்து விட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே, கட் பண்ணி வந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் எடுத்து இதில் நீங்கள் வந்து பின்னாடி பேக் சைடு அப்படி பண்ணி ஒட்டிக்கலாம், ஃப்ரண்ட் சைடு கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வேலை வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நம்ம வச்சுருக்கோம்ல, இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி அவ்வளோவா இல்லாமல் இருக்குது, டக்குன்னு வந்து தீயாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு A4 சைஸ் பேப்பரை நான் வந்து வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த சைடு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா? ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதை வந்து இந்த சைடு வச்சு ஒட்டிக்கலாம். பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா? பாருங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து காஞ்சிட்டு ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிக்கர் கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ கன் கூட போட்டு வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஹார்ட் க்ளூ கன் வந்து டக்குன்னு வந்து பேஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபெவிகால் வந்து கொஞ்சம் லேட் ஆகினாலும் பட் லைஃப் லாங் வந்து வரும். சரிங்களா? ஹார்ட் க்ளூ வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து வந்துடும். என்ன சொல்கிறது, டக்குன்னு வந்து காஞ்சிடும். பட் வந்து ஃபெவிகால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டிக்காக வந்து ஒட்டிக்கிடாது. அதனால் லைஃப் லாங் வந்து வரும். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவ்வளோ லைஃப் லாங்லாம் இருக்காது, டக்குன்னு பிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டிக்குவீங்க. நான் வந்து ஹார்ட் க்ளூ எங்கள் வீட்டில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஃபெவிகால் போட்டுக்கிறேன். எதுக்குனாலும் நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணேன். அதனால் அது எனக்கு வந்து லைஃப் லாங் வந்து வரும். சரிங்களா? இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நான் வந்து எக்ஸஸாக இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணி வந்து விட்டுக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து ரொம்ப மேலே தள்ளி போயிருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து கீழே தள்ளி வந்து போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து கொஞ்சம் ஹார்ட்டை வந்து கீழே தள்ளி போட்டிருக்கேன். அதனால் எனக்கு பார்க்க பர்ஃபெக்டாக வந்து தெரியுது. ஓகேங்களா? இப்போ நம்ம மறுபடியும் பேக் சைடு வந்து திருப்பி போட்டுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹார்ட்டிங் ஷேப்பாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இதை நடு சென்டரில் பார்த்து நடுசில் வந்து ஒட்டிக்கோங்க. சென்டரை பார்த்து ஒன்று வந்து ஒட்டிக்கோங்க. அந்த சென்டரில் கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்து வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து சைட்லலாம் கொஞ்சம் கட்டையாக ஆக்கி ஒட்டிக்கோங்க.
ஒட்டிட்டு அது நெக்ஸ்ட் எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டுக்கிறேன். இதெல்லாம் பண்ணணும்ட்டு இல்லை, நீங்கள் வந்து மேலே கூட கொஞ்சமாக ஃபிஃப்கால் கூட நீங்கள் வந்து போட்டு விட்டு வேறு எதுனாலும் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். பட் நான் செலோ டைப் கூட நீங்கள் வந்து போட்டு வந்து ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து இதுவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட்டாக பார்க்கும்போது அவுட்புட் சூப்பராக இருந்தது. ஓகே, அவ்வளோதான். நான் இந்த ஹார்ட்டிங் ஷேப்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். அது முன்னாடி திரும்பி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நேரில் பார்க்க செம்மையாக இருந்தது. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுஸில் இதை நம்ம வந்து ஒரு 7 into 7 சென்டிமீட்டருக்கு ஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் வந்து ஒட்டிக்கிறேன். நான் வந்து பிங்க் கலரில் நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிங்க் கலர்லாம் பண்ணணும்னு இல்லை, வேறு கலரில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இப்படி நீங்கள் வந்து கீழே வந்து 5 சென்டிமீட்டர் அந்த ஃப்ளவர் நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள். ஓகே, 7 சென்டிமீட்டருக்கு பக்கத்தில் 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டருக்கு பக்கத்தில் 5 சென்டிமீட்டர் அப்படி நீங்கள் வந்து ஒரு சென்டிமீட்டர் குறைச்சி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, ஹார்ட் வந்து நடுஸில் இருக்கிறதுனால சூப்பராக வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 7 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் நான் வந்து பேக் சைடு வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு A4 சைஸ் பேப்பரை நான் வந்து லென்த்தாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து ஒட்டிக்கிறேன். எந்த இடத்துல ஒட்ட போகிறேனோ அந்த பூ வந்து எந்த இடத்துல ஒட்ட போகிறேனோ அந்த இடத்துல நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா போது சூப்பராக இருக்கும். அது வந்து ஸ்டிக்காக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்மளோட வால் ஹேங்கிங் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் உங்களுக்கு வாலில் கூட ஹேங் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து டபுள் சைடு போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி த்ரெட்டு போட்டு கூட நீங்கள் வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் சைடு போட்டு தான் நான் வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வாலில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த கிராஃப்டை சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் ஹோம், வேறு எங்கள் ஐ லவ் மை ஃபேமிலி, வேறு எங்கள் அப்பா அம்மா நான் எங்கள் பாப்பா எல்லார் நேமே வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. சரிங்களா? இந்த கிராஃப்ட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். வேறு நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து செய்யணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.